ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தில் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை ஸ்பெஷல். இப்போ வந்து கேவுரு முருங்கைக்கீரைலாம் போட்டு அதை தட்டி 5 அடை வச்சுருக்கோம் 5 பேர்த்துக்கு. இதை சாப்பிட்ட பிற்பாடு தான் நாங்கள் எல்லாம் தோசை ஊற்றி கொடுப்போம். கம்பல்சரி இதை சாப்பிடணும், உடம்புக்கு நல்லதுன்னு. அதனால முருங்கைக்கீரை அடை கேவுரு போட்டு வெங்காயம்லாம் போட்டு செஞ்சுருக்கோம், பார்த்துங்க. நீங்களும் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. இது அதுக்கு வந்து பிரண்டை போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சட்னி அரைச்சி செம டேஸ்ட்டு. தேங்காய் சட்னி எப்போ வேணாலும் அரைச்சிக்கலாம். இதெல்லாம் கிடைக்காத பொருள் சாப்பிட்டுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு தெரியும். அதுபோல் மதியானத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சாதம், இதுலேயும் உருண்டை குழம்பு. உருண்டை குழம்புலையும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் முருங்கைக்கீரை போட்டு தான் உருண்டையெல்லாம் வைப்பீங்க. இந்த பார்த்துங்க உருண்டை குழம்பு இன்னைக்கு. அதுமாதிரி நம்ம பீன்ஸு கேரட்டு பொரியல். திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை பொரியல். அதான் சொல்லிட்டேன், எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை ஸ்பெஷல் இன்னைக்கு. எல்லாம் இதை சாப்பிட்டு ஆகணும். நான்வெஜ் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். கீரை கிடைக்கிறப்ப நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். எது கலப்படம் இல்லாத முருங்கைக்கீரை, நல்ல இரும்பு சத்து உள்ளது. பிள்ளைங்களும் சரி, நீங்கள் நல்ல மென்று சாப்பிடுங்க, நல்ல வேக வைங்க, சூப்பராக இருக்கும். எல்லாரும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ. மறுபடியும் ஒரு டிப்ஸு சொல்லும், அதை கேளுங்க. ஓகே, இன்னைக்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? நம்ம வீட்டில் நார்மலாகவே இப்போ உருளைக்கிழங்கு வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு மறுநாளே பார்த்தோம்னா அதுல இருந்து முளைச்சி வந்துடும். அப்படியே அது முளைக்காம இருக்கணும்னா அதோட சேர்த்து நம்ம பூண்டையும் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாவே முளைக்காதான். இது வந்து எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அது முளைக்கல. நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் நன்றி.